Hello friends, this is sabeela. Welcome to my YouTube channel. வாங்க இன்னைக்கு vanjaram fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, நான் இன்னைக்கு ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம கொரோனானால வெளியில எல்லாம் போல இன்னும் மார்க்கெட்க்கு. ஸோ நான் ஆன்லைன் ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னா ஆன்லைன் ஆர்டர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி 1/2 kg தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாமே அவங்களே கொடுத்துட்ருக்காங்க, நம்மளுக்கு நிறைய வேலைலாம் கிடையாது. பாருங்கள், அந்த சென்டரில் ஒரு போன் மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டெலிகேட்டு, நீங்கள் நிறையெல்லாம் ப்ரெஸ் போடாதீங்க. ஜஸ்ட்டு லைட்டாக ரப் பண்ணி வாஷ் பண்ணாவே போதும். மீனில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. லைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன், அயோடின், magnesium, potassium இந்த மாதிரி நிறைய இருக்குது. டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் மீன் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். இது செகண்ட் தண்ணிலையும் ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரப் பண்ணாவே போதும். இது ஆல்ரெடி க்ளீனாக தான் வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைட்டாக ரப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சப்போஸ் நீங்கள் சிங்க் கிட்ட க்ளீன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் சிங்க் இல்லாத இடத்துல க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைசால் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஸ்லாப் க்ளீன் பண்ணுறதுக்கு இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லும் வராது, க்ளீனும் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன்லேருந்து 1 எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவுக்கு, எல்லாமே நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே போடாதீங்க, இல்லைனா அது மசாலா தனி, ஃபிஷ் தனி ஆகிடும். ஸோ இது சிக்கன் 65 மசாலா. நான் இது ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சப்பழம் ஒரு 1/2 சைஸ் நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா. ஸோ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இல்லைங்களா. சப்போஸ் இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைட்டாக தண்ணி போட்டு மசாலா மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும், உங்களுக்கு ஃபிஷ்லேயும் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபிஷ் மார்னிங்லேயே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஃப்ரை பண்ணாவே போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட டைமே இல்லை, நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா மேரினேட் ஆகி டேஸ்ட் கிடைக்கும். நான் இது ஒரு 4 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், மார்னிங்கே பண்ணிட்டேன்னா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரில்லும் பண்ணலாம், செமி ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம், எப்படி வேணும்னா பண்ணலாம். நான் இன்றைக்கி ரொம்ப செமி ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க மசாலா. இந்த 5 பீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி 1/2 kg வாங்குறீங்கன்னா இந்த மசாலாவே போடுங்க. ஸோ இருக்கிற மசாலா ஃபுல்லாக நம்ம எடுத்து அதுலேயே மீன்லேயே போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வைக்கலாம், இல்லைனா நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுறீங்க, ஓவர் நைட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நான் இது மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆயில் நான் ஊற்றிட்டேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதோடனே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது நீங்கள் போட்டுட்ட பிறகு நிறைய திருப்பிட்டே இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுடுங்க. பாருங்கள், விட்டுட்டு பிறகு நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விடுறீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் சைடு வந்து பேக் சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. இல்லைனா ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டலாக ஃப்ரீ தான். இது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இருக்கிற ரிமைனிங்கும் நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி கம்மியான மசாலாவில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மீனோட ஃபுல் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் நிறைய மசாலா போட்டு டம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மீனோட அந்த டேஸ்ட்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பட்டன் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சரம் மீன் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.